கர்மா ரசிகாளுக்கு என்னோட பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு அதாவது மே 15ஆம் தேதி அதான் அந்த ஸ்பெஷல் எபிசோட்னு போட்டுருக்கேன். எபிசோட்னு சொல்லக்கூடாது, அதை இன்டராக்ஷன் அது வந்து 4வது பகுதி இன்னைக்கு. அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பிரீத்தி, அதுக்கப்புறம் அவயம் மீட்ஸ் அவயம், அதுக்கப்புறம் நேத்திக்கு அதாவது 14ஆம் தேதி சேஷுவா நடித்த சாய்ராம். அண்ட் இன்னைக்கு அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன், ஏன்னா அதில் பெரிய சஸ்பென்ஸ் எல்லாம் ஒன்றும் வச்சுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சோமசேகர கணபாடிகள், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா 1930களில் வாழ்ந்த சோமசேகர கணபாடிகளை 2022 எங்காத்துக்கு வர சொல்லியிருக்கேன். அஃப்கோர்ஸ் அவர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கார் சோமசேகர கணபாடிகளா. ஏன்னா எனக்கு என்ன தோணித்துன்னா, இந்த நார்மல் காஸ்டியூம்ஸில் இருக்கிறதுக்கு பதிலாக அந்த அதே காஸ்டியூம்ஸில் அதே கெட்டப்பில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் இம்பேக்ட் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ சோமசேகர கணபாடிகள் வந்து ஐம் ஷுர் தட் உங்களுக்கும் வந்து, ஏன்னா ஹி இஸ் கோயிங் டு யூனோ ஷேர் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி கமிட் ஆன போது எப்படி இருந்தது, அதே வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கர்மா பார்ட் 2, அது பார்ட் 2ன்னு சொல்லிக்கிறோமே தவிர அது கண்டினியூஷன் ஆஃப் த ஸ்டோரி தான். அதில் வந்து எப்படி அவர் ஃபீல் பண்ணுறார். நாட் ஓன்லி தட், சோ மெனி அதர் திங்ஸ். ஏன்னா ஹீ இஸ் எ வெரி வெரி சீனியர் ஆர்டிஸ்ட். கிட்டத்தட்ட 35-40 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார். அப்படிப்பட்டவர் வந்து நான் சொன்னேங்கிறதுக்காக இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார் நமஸ்காரம், வெல்கம் டு தி ஷோன்னு சொல்ல மாட்டேன், வெல்கம் டு திஸ் இன்டராக்ஷன். ஆக்சுவலாக வந்து ரசிகர்கள்லாம் உங்களுக்காக ஐ எம் வெரி ஷுவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நமஸ்காரம் சார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. கர்மா வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். சீசன் 1 சீசன் 2 இதை வந்து நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்து ரசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் கமெண்ட்ஸில் நல்லா தெரியுது. உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி இந்த கர்மா சீசன் 2 முடிஞ்ச உடனே உங்கள் கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு டைரக்டர் சார் வந்து விருப்பப்பட்டார். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யதா சௌகரியம் அப்படின்னு சார்கிட்ட சொல்லிட்டேன். எப்படின்னா சார் சொல்லி கொடுத்தது தான், கர்மா கதம் பலம் பும்சாம் புத்தி கர்மானுசாராணி ததாபி சுத்தியச்சாரியாசு விசாரைவ கர்வதே. ஸோ இப்படி இந்த கர்மாவில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த சென்ஸு மகா பெரியவா. இப்போ நம்ம மகா பெரியவான்னு சொல்கிறோம். 1930 பெரியவாந்தம் சொல்லியிருப்போம். அந்த கேரக்டரை சொல்லும்போது பெரியவாந்தம் சொல்லியிருப்போம். அவர் வந்து அந்த அக்ரஹாரத்துக்கு வர்றது அண்ட் அவர் பீரியடில் வந்து யார் வந்து அவர் வந்து எந்தெந்த ஊருக்கு எப்பப்போ போனார், அவ்வளவு டீட்டெயில்ஸ் எல்லாம் இவர் சொல்லி, அதாவது எல்லாரையுமே அந்த ஒரு அக்ரஹார விஷயம்னா எப்படி இருக்கும், ஒரு அக்ரஹாரத்தை அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க வச்சார். பார்த்தீங்களா, அது வந்து நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். மேலும் என்னென்ன இப்போ பேச போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சார்கிட்ட பார்ப்போம். சோமசேகர கணபாடிகள், அதாவது நீங்கள் இப்போ சொன்ன விதத்துலேருந்து வந்து உங்களோட அனுபவம் பிரதிபலிக்கிறது. அதாவது என்னென்னா, ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாமல், அதாவது கணபாடிகள் எப்படி வந்து கணபாடிகளாவது அங்கங்கே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டார். ஆனால் நீங்கள் வந்து அந்த பேலன்ஸ்டாக பேசுகிறது இருக்குது பார்த்தீங்களா, ஐ மீன் அதான் அது அனுபவத்தில் தான் வரும். இப்போ சார், ரசிகர்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் ஒரு, அதாவது நான் எல்லாத்தையுமே கேட்டதே தான் உங்கள்கிட்டையும் கேட்க போகிறேன். கர்மா ஆஸ் எ சீரியல் ஆர் ஆஸ் எ ஸ்டோரி, ஏன்னா யாருமே அதை சீரியல்னு சொல்ல மாட்டேங்கிறா. எல்லாருமே வந்து சார் எங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரியோ இல்லை எங்கள் சின்ன வயசில் நாங்கள் பார்த்த மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால அந்த கர்மா வந்து
what sort of an impact it created in you as சோமசேகர கணபாடிகள் and as பூவிலங்கு மோகன்? அது நீங்கள் வந்து ரசிகர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். என்னுடைய ட்ராவல், நான் வந்த பாதையை அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுலேயே சில விஷயங்கள் என்ன இருக்குது. இட் இஸ் மோர் தென் 30 years. நான் 10 வயசில் வந்து ஸ்டேஜுக்கு வந்தவன். நான் பூவிலங்கு வந்து 1983 ரிலீஸ் பூவிலங்கு. அதுக்கு முன்னாடி தண்ணீர் அதுதான் ஆக்சுவலாக மறைந்த திரு கோமல் சுவாமிநாதன் சார், அவர் தான் எனக்கு நாடக குரு. அதுக்கப்புறம் என்னுடைய ஆசான் கேபி சார் மூலமாக தண்ணீர் படத்தில் அப்படியே வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுதான் என்னுடைய ட்ராவல். சினிமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 42 years சினிமாவில் மட்டும் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வர்றதுக்காக இவ்வளவு வந்து, அதாவது இந்த கர்மா அப்படிங்கிற உங்களுடைய இந்த ப்ராஜெக்டில் நான் வர்றதுக்கு என்ன வந்து பட்ட தீட்டினது வந்து அந்த அனுபவம் தான். அதுக்காக நான் வெரி ட்ரூ பிகாஸ் இந்த கேரக்டர் சோமசேகர கணபாடிகள் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும் யார் பண்ணியிருந்தாலும். பட் அதை வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த சாணக்கியத்தனம் வந்து சோமசேகர கணபாடிகளாக வந்து இந்த ஒரு பூவிலங்கு மோகன் வந்து சோமசேகர கணபாடிகளாக அந்த இடத்துல மாற்றினது வந்து கண்டிப்பாக வந்து the credit goes to you sir. ஏன்னா மற்ற கேரக்டர்ஸ் எப்படி எல்லாமே, இப்போ நான் வந்து திருவிளையாடல் பண்ணியிருக்கேன், திருவிளையாடலில் பிரம்மாவாக பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மகாபாரதம் அதில் வந்து வியாசராக பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி விடாது கருப்பு, அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து ஒரு 120 வயசு ஒரு வயசானவராக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பலவிதமான கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு வந்து அது எல்லாமே வந்து டெஃபினட்டாக பாராட்டப்பட்டது. எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதனால தான் so long I could travel அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இந்த பர்டிகுலர் சோமசேகர கணபாடிகள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எனக்கு கொடுத்த அந்த டிப்ஸு, அது எப்படின்னா என்னுடைய ஆசான் கேபி சார் வந்து சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவார். அதாவது டோன்ட்ஸில் தான் பர்டிகுலராக நான் இருப்பேன். அதில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும். அது உங்ககிட்ட நான் வந்து ரொம்ப கவனிச்சேன். அது வேண்டாம், இது வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறது. அதனால தானோ என்னவோ இந்த சோமசேகர கணபாடிகள் அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லார் முன்னாடியும் ரீச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இது வந்து அந்தந்த இடத்துல வந்து இந்த ஸ்லோகங்கள் நீங்கள் வந்து அதை சொல்லி அந்த ஸ்லோகங்களை வந்து சொல்லும்போது அது வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன, செகண்ட் லைன் என்ன, எந்த இடத்துல பிரிக்கணும், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதை வந்து சொல்லி நீங்கள் தான் ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கீங்கன்னு நான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய இம்பேக்ட் அப்படின்னு வரும்போது டெஃபினட்டாக அந்த ஆடியன்ஸ் சைட்லேருந்து அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு கிடைச்ச அந்த இம்பேக்ட். ஏன்னா நம்ம பண்ணும்போது நம்ம கரெக்டாக இருக்கோம், கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சாலும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ மற்ற சேனல்லாம் எப்படின்னா தே ஹேவ் தி டிஆர்பி. அந்த டிஆர்பி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கண்ட்ரோல்டு பை சம் எக்ஸ்ட்ரா ஓவரேட்டிஸ். ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்து டோட்டலாக அந்த 100% அந்த டிஆர்பி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறோம். ஆனால் இங்கே நம்ம இந்த கர்மா அப்படின்னு நம்ம வரும்போது பர்டிகுலராக யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு சீரியல் வந்ததே கிடையாது டு மை நாலேஜ். அப்படி இருக்கும்போது பர்டிகுலராக யூடியூப்பில் இவ்வளோ வியூவர்ஸும் வந்து ஒரு சீரியலுக்கு இருந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கும்போது அந்த வியூவர்ஸ் யாருமே வந்து இந்த சோமசேகர கணபாடிகள் மட்டுமல்ல, அந்த கோ ஆர்டிஸ்ட் சேஷு ஆகட்டும் சரி, அபயம் ஆகட்டும் சரி, ருக்கு பர்டிகுலராக
ஸோ இவ யாரையுமே வந்துட்டு அவ்வளோ கீனாக அப்சர்வ் பண்ணியிருக்கேன். கரெக்ட். ஸோ அந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக வருது. அந்த டைரெக்டாக வர கமெண்ட்ஸில் வந்து இந்த அப்ரிசியேஷன்ஸ் வந்து அது வந்து இதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் டு டெவலப் me further into this character. அப்படிதான் சொல்லலாம் நினைக்கிறேன். So credit goes to the viewers also. Yeah, definitely. And இதுல ஒரே ஒரு பாயிண்ட் நான் வந்து நீங்க சொன்னது வந்து ரசிகர்களை பத்தி சொன்னேன் இல்லையா, அதாவது யூடியூப்ல இந்த அளவுக்கு ரசிகர், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்கோர்ஸ் ஏற்கனவே நான் சொன்னது தான், அதாவது ரசிகர்களோட கான்ட்ரிபியூஷனை வச்சு பண்ணின ஒரே சீரியலா இதுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதுல வந்து ஒரு ரசிகர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன் சார், இதுக்கு வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டே கொடுக்கலாம். ஆக்சுவலா எஸ், நீங்க சொல்றது வந்து 100% ட்ரூ. அண்ட் நம்பர் 2, யூ அது பார்ட் 1 சரி, பார்ட் 1 இம்பேக்ட் வந்து வியூவர்ஸ் சைடில் அந்த இம்பேக்ட் வந்து பார்ட் 2 வேணும் அப்படின்னு கேட்டு அதுக்கான ஃபண்டு இல்லை, இந்த அளவுக்கு பண்ண முடியாது, அதுக்கான ப்ரொடியூசர்ஸ் இல்லைங்கிறத நீங்கள் வந்து அதே வியூவர்ஸ் கிட்ட சொல்லி அந்த வியூவர்ஸ் வந்து இல்லை இது வேணும் அப்படின்னு அவன் நினச்சி எல்லாருக்கும் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருவா. ஒருத்தர் 100 ரூபா, ஒருத்தர் 200 ரூபா, ஒருத்தர் 1000 ரூபா, லட்சக்கணக்கில் கொடுத்தவா யாருமே என் பேர் தெரிய வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்போ அதுலேருந்து அந்த இம்பேக்ட் வந்து வியூவர்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நான் ஐ ஷுட் தேங்க் த வியூவர்ஸ். பிகாஸ் இதை பர்டிகுலராக வந்து இதை ஒரு பதிவாக இருக்கணும், இந்த பர்டிகுலர் அதாவது இந்த ட்ரெடிஷன் அது என்ன வேணால் ஒரு அக்ரஹாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அது ஒரு பதிவாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது அவன் நினச்சி வந்து தே ஆர் ஹெல்பிங், தே ஆர் சப்போர்ட்டிங் அண்ட் அஃப்கோர்ஸ் தே ஆர் அப்ரிஷியேட்டிங் அப்படிங்கிறப்போ கரெக்ட். அதான் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதுல இன்னொரு அடிஷ்னலா என்னன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் ரிவைவ் பண்ணிருக்கோம். ஆமா சார். அதை வந்து நீங்க வந்து நிறுத்தாதீங்க, கண்டினியூ பண்ணணும்னு சொன்னது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு வந்து we should all of us should thank the Rasikas for that. சரி, இம்பேக்ட் இன் த சென்ஸ் நான் எனக்கு அஃப்கோர்ஸ் அந்த எனக்கு அமைஞ்சது வந்து டைரக்டர்ஸும் சரி, ப்ரொடியூசர்ஸும் சரி, ரொம்ப பிரமாதமாக வந்து ஒரு நல்ல கேரக்டர்ஸ் எனக்கு கொடுத்துருக்கா. என்னுடைய ட்ராவலில் வந்து அந்த மாதிரி வந்து அமைஞ்சுது. எப்படின்னா ஆல்மோஸ்ட் சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஸ்டேஜில் சீரியல் படம் இப்படி ஒரு 50 இயர்ஸ் ட்ராவல் இருக்குது. இந்த 50 இயர்ஸ் ட்ராவலில் வந்து பல விதமான கேரக்டர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி மகாபாரதத்தில் வியாசர், இது விடாது கருப்பு, அது ஒரு வித்தியாசமான கேரக்டர். அப்புறம் இன்னொன்று ஒரு 120 வயசு கேரக்டர் வந்து நாகர் சார் டைரக்ஷனில் எதுவும் நடக்கும் அது. அண்டு நம்மளதே வீட்டுக்கு வீடு ஊட்டி, அது டோட்டலாக வந்து ஒரு காமெடி வரும், வீட்டுக்கு வீடு ஊட்டின்றது. ஸோ இப்படி திருவிளையாடலில் பிரம்மாவா பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போதும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அந்த வித்தியாசமான அனுபவம் என்ன, அந்த கேரக்டருக்குள்ளே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம படித்தது எல்லாம் அந்த இடத்துல விட்டுரும். நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் இருக்குது. அதே நேரத்தில் வந்து வியூவர்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன வேண்டாம், நம்மக்கிட்ட இருந்து என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சில வீக்னஸஸ் உண்டு. வீக்னஸஸ் இந்த சென்ஸ் வந்து அவங்களால சில முடியாத விஷயங்கள்னு இருக்குது. இப்போ டைரக்டர் வந்து ஒன்று சொல்லும்போது இவங்க ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க, அது ஸ்டைலில் பண்ணுறப்போ இவங்களுக்கு அது பிடிச்சிருந்தா கூட வெளியிலேருந்து பார்க்கும்போது அது பார்க்கும்படியாக இருக்காது. ஸோ அப்போ தான் அந்த டைரக்டர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறாரு, இவருக்குள்ளே எப்படி அதை வெளியில் கொண்டு வர முடியுங்கிறது. ஸோ அந்த நம்மளுக்குள்ளே இருந்த மைனஸை முதல்ல நான் ஸ்டடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இப்போது நீங்கள் வந்து இந்த சோமசேகர கணபாடிகள் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து அந்த கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும், என்ன எல்லாமே வந்து நீங்கள் முதல்லையே எனக்கு சொல்லிட்டீங்க. அண்ட் போக 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 என்ன இதில் பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுட்டேன். காரணம் என்னென்னா, ஒரு பீரியட் ஆஃப் லைஃப் நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிப்போச்சு. லைஃப் ஸ்டைலே மாறி போன உடனே இந்த அக்ரஹாரம்னு வரும்போது ஏதோ கொஞ்சம் நம்மளுக்கு தெரியுமா ஒழிய ஃபுல்லாக தெரிய வாய்ப்பு இல்லை. அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இது சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஸ்லோகம் நீங்கள் சொல்லும்போது கூட
ஒரு ஸ்லோகத்தை சொல்லிடுறீங்க, சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம இன்ஃபேக்ட் நம்ம லைவ் இது பண்ணும்போதே வந்து நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க. நானும் சேஷு சாய்ராம் சார் அது பண்ணும்போது நான் வந்து சேர்த்து ஒரு 4 வரி நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் ஸ்ரீராம ராம ராமேதி ராமி ராமி மனோரமி சரணாமத்திலும் ராம் ராம அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி சொல்லாதீங்க, 4 நாளாக பிரித்து சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஃபஸ்ட்டு நாள் எது சார்னா கேட்டிருக்கேன். இந்த ஸ்லோகம் இல்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். ஸோ இந்த மாதிரி வந்து எதுக்கு நான் அதை சொல்ல வரேன், ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அந்த அர்த்தம் தெரிஞ்சிருந்தால்தான் அந்த ஸ்லோகத்தை எப்படி சொல்கிறது, எங்கே பிரிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ அழகாக வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது எல்லாமே எனக்கு கிடைச்ச ஒரு இம்பேக்ட். இந்த இம்பேக்ட் வந்து அந்த சோமசேகர கணபாடிகள் உள்ள போய் நம்ம வந்து அப்படியே தான் இருக்கணும். அந்த அந்த காஸ்டியூமை போட்டாச்சுன்னா சோமசேகர கணபாடிகளாகவே நம்ம இருக்கணும், வாழணும் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஓடிட்டே இருக்குது. என்ன காரணம்னா பேரலாக வந்து இந்த ஜெனரேஷன் வேறு பேரலாக வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இருக்கும்போது அந்த டிஃப்ரென்சியேஷன் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா. 1935 இது கரண்ட், அப்படி இந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து நம்மளுக்கு வந்து காட்டணும். அது மட்டும் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அது இந்த நேரத்தில் வந்து அதுதான் எனக்கு கிடைச்ச அந்த இம்பேக்ட். அந்த இம்பேக்ட் எப்படின்னா அந்த இம்பேக்ட் வந்து வியூவர்ஸ் கிட்ட போயாச்சு. ஏன்னா வியூவர்ஸ் கொடுக்குற கமெண்ட்டில் இந்த இம்பேக்ட் வந்து வெதர் இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இம்பேக்ட் ஆர் நாட்ங்கிறது எனக்கு தெரியுது. என்னென்னா வியூவர்ஸ் கொடுத்த கமெண்ட்ஸு நீங்கள் தான் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. அதில் வந்து ஒரு வியூவர் சொல்கிறத பார்த்தா அது ஒருத்தர் இல்லை 2-3 பேர் வந்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து சிவாஜி சார் கம்பேர் பண்ணி எழுதியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து இவருக்கு வந்து ஒரு ஆஸ்காரே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டு. இன்னொருத்தர் வந்து ரொம்ப கலோக்கியலாக, நான் வந்து எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், நான் சிவாஜியை பார்த்துருக்கேன், நான் கமலை பார்த்துருக்கேன், ரஜினியை பார்த்துருக்கேன், டேய் பூவில்லங்க மோகனோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ தான்டா பார்க்குறேன், இப்படி ஒரு கமெண்ட் வந்து இது எல்லாத்துக்கும் நான் தகுதி உடையவனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. என்ன பொறுத்தவரை இன்னும் நான் ட்ராவல் பண்ண கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நாளுக்கு நாள் நான் வந்து கற்றுண்டே தான் இருக்கேன். ஸோ நீங்கள் கேட்ட அந்த இம்பேக்ட் வந்து இப்படி வந்து அதுக்கான ஒரு இது வந்து பவுன்ஸ் வந்து இப்படி வந்திருக்கு. இதுதான் விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெஃபினட்டாக வந்து போக 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 இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சாணக்கிய சார் நம்ம எல்லாருக்கும் சொல்லுவார் இந்த கர்மா மூலமாக அப்படிங்கிற நம்பிக்கை உங்களோட சேர்ந்து எனக்கும் இருக்குது. வெல் சார், இப்போ அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் அதாவது எந்த மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்திட்டு அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப நல்லா சொன்னேன் சார் நீங்கள். அடுத்தது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த அஃப்கோர்ஸ் நிறைய சீன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதில் நீங்களும் இவர் ருக்கும் தான் பிரதானம். அஃப்கோர்ஸ் ஆல் தி அதர் கேரக்டர்ஸ் ஆல்சோ டன் எக்ஸீடிங்லி வெல், நோ டவுட் அபவுட் இட். இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை இந்த கர்மாவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான சீன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு எதை சார் நினைக்கிறேன்? அதாவது சார், நான் பண்ண சீரியல்ஸ் ஆகட்டும் சரி, இது கர்மா ஆகட்டும் சரி, நம்ம வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு நினச்சோம்னா டிஃபிகல்ட். அந்த டிஃபிகல்ட் அப்படிங்கிற ஒரு செகண்ட் தாட் போச்சுன்னா அந்த 100% அவுட்புட் வந்து கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் எப்பவுமே. என்ன சார் நீங்களே இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? அது நீங்கள் இப்போ ஒவ்வொரு சீனும் பண்ணும்போது அதை டிஃபிகல்ட்டுன்னு நீங்கள் நினச்சதாவே நான் பார்த்ததில்லை. ஏன்னா உங்களை நீங்கள் வருத்திக்கிட்டு ஒரு ஷார்ட் வைக்கிறீங்க, அதை நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். அதே மாதிரி வந்து என்ன பொறுத்தளவில் டிஃபிகல்ட் அப்படின்னு நினச்சோம்னா அது டிஃபிகல்ட் தான். நான் இது டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து டோட்டலாக கர்மா ஒவ்வொரு சீனும் வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது இதெல்லாமே இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளே அப்படிங்கிறது வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். அதனால இது மட்டும் டிஃபிகல்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்படி வேணால் நான் போடுவேன். பிடிச்ச சீன்ஸில் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்.
காரணம் என்னென்னா இந்த பர்டிகுலர் சீன் வந்து புத்திரசோகம். பையன் வந்து போயிடுறான். அதை வந்து அப்பாவால் தாங்க முடியல. அப்பாவால் தாங்க முடியல அப்படிங்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே அது உள்ளே போகிறது. உள்ளே போகும்போதே அவர் ஃபஸ்ட்டே அப்படியே அந்த அழுகையிலே சொல்ல ஆரம்பிக்கிறார், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து சொல்லலாம், ஆனால் அது அவாபாலக்குன்னு வரும்போது தான் என்னடா அது இப்படியெல்லாம் வேத உபதேசம் பண்ணுறோம், இந்த வேத உபதேசம்லாம் எங்கே போய் ஒளிஞ்சுன்னு இருக்கோ அப்படிங்கிறத வந்து அந்த 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 ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க பாருங்கள். ஐயப்பா, அது நிஜமாகவே அதை சொல்லும்போது அப்படியே அந்த உள்ளே எனக்கு வந்து அப்படியே ஓடுறது. என்ன வாழ்க்கைடா இது! திரும்பி பார்க்கறதுக்குள்ள 15 நாள் ஓடி போயிடுத்து. நம்ம வெங்கட்டாவும் இருந்தான்னா எடுத்து எவ்வளவோ வேதாந்தம் பேசலாம். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், அதெல்லாம் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா அபாவாளுக்குன்னு ஒரு துன்பம் துயரம் கஷ்டம்னு வரும்போது இந்த வேதாந்தெல்லாம் மாயமா ஓடி ஒளிஞ்சுன்றது. மாமா, எவ்வளவுதான் கட்டுப்படுத்திக்கலான்னு பார்த்தாலும் முடியல மாமா. சேஷு, அவன் என்னடா பாவம் பண்ணான்? அவன் பாட்டுக்கு தெய்மேனு தானே இருந்தான். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்தானே. அப்பாவியா, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம அப்பா, காப்பி எடுத்துங்கோப்பா. முன்னொரு சமயம் சங்கரன் மாமா போன அன்னைக்கு கார்த்தால இருந்து பச்சை தண்ணி பல்லுல படாம இருந்தேன். இப்ப 3 நாள் ஆச்சு, அண்ணா ஆகாரத்தையே பார்க்கல. இப்படி உங்க உடம்ப வருத்திக்காதீங்கோப்பா. உங்களுக்கு இருக்கிற அதே வருத்தம் தான் எங்களுக்கும் இருக்கு. ஆனா என்ன பண்றது, உயிர் வாழ்ந்தாகணுமே. எடுத்துக்கோங்கப்பா. மாமா, நாங்க இவ்வளவு சொல்றோமே, எங்களுக்காக
ஏன் வாழறோம், எதுக்கு வாழறோம் புரியல. உத்தர சோகங்கிறது சொன்னா புரியாது. ராமன் காட்டுக்கு போனாங்கிறது கேள்விப்பட்டதுமே தசரதனோட உயிர் பிரிஞ்செடுத்து பாழா போன இந்த உயிர் இந்த உடம்போட இன்னும் ஓட்டின்னு இருக்க. இந்த கிரகத்திலிருந்து ஒரு ஸ்தூல சரீரம் இந்த பூமியை விட்டு போகணும்னு இருந்தா அது அது என்னோடதான் இருந்திருக்கலாமே. அந்த 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 குழந்தை அந்த 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 ரத்தத்துக்குள்ளேயும் சரி, அந்த வயிற்றுலேருந்தும் சரி, அந்த கால் கட்டவரிலேருந்து தலை முடி வரைக்கும் அந்த ஒரு உணர்வு. பிகாஸ் போனவன் திரும்பி வரப்போகிறது இல்லை. ஐயோ போயிட்டாங்க, அவன் என்னடா பண்ணான், அவன் நல்லா தானடா இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக வந்து நீங்கள் அதை எனக்கு இப்போவே பார்க்குறதுக்கே அப்பா நிஜமாகவே வந்து இதை நான் பார்க்கும்போதுல நானும் ஒரு வியூவராக தான் சார் நான் பார்க்குறேன். நான் உங்கள் எல்லாரோட சேர்ந்து தான் நானும் பார்த்துட்ருக்கேன். அப்படி தான். வெல், சோமசேகர கணபாடிகள், ஐ மீன் பூவிலங்க மோகன் சார், நீங்கள் வந்து இந்த அளவுக்கு டைம் எடுத்துட்டு இங்கே வந்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரசிகர் சார்பாகவும். அண்ட் இது வந்து இன் கன்க்ளூஷன் நீங்கள் வந்து ரசிகர்கள்ட்ட என்ன ஷேர் பண்ணிக்க விரும்புகிறீங்களோ ப்ளீஸ் கோ அஹெட் சார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னோட நன்றிகள் சாணக்கியா சார். எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நான் சொல்லணும் சார். சாணக்கியா சார், சோமசேகர கணபாடிகள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நீங்கள் வந்துட்டு யாரை இதை பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் 15 years பேக்கே நான் போகிறேன். ஏன்னா அதனுடைய கண்டினியூட்டி தான் இப்போ நம்ம பண்ணிட்டுருக்கோம். அப்போது வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன வந்து கூப்பிட்டு இதை நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்னுடைய ஆசான் கேபி சார் எல்லாரும் சொல்லும்போது அப்போவே நான் ஒரு பெரிய சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் அது. இப்போ சந்தோஷப்படுறதுங்கிறது அதுக்கப்புறமா ஆஃப்டர் தி சீசன் 2 எண்ட்ஸ் வந்து இந்த சந்தோஷங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற சந்தோஷம். ஆனால் அன்றைக்கி இந்த கேரக்டரை நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னா அப்போல்லாம் நம்ம வந்துட்டு லைவ் ரெக்கார்டிங்கில் போனோம். பார்ட் 1 ஃபுல்லாக வந்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இட் வாஸ் லைவ் ரெக்கார்டிங். இப்போ வந்து பிகாஸ் டிபெண்டிங் அப்பான் தி சிச்சுவேஷன்ஸ் அண்ட் தி ஃபண்ட் திஸ் திங் வந்து வி ஆர் கோயிங் ஃபார் டப்பிங். இதுதான். பட் இந்த கேரக்டரை என்ன நீங்கள் பண்ண வச்சதுக்கு வந்து நான் தான் உங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, வியூவர்ஸ் உங்களுடைய சப்போர்ட் இன் த சென்ஸ் இந்த கர்மாவில் பண்ண ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவளை வந்துட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ண அந்த ஸ்டைல் இருக்குது பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில். அதாவது நிறைய பேர் வந்து இவங்க நல்லா பண்ணுறாங்க, நல்லா பண்ணலை அப்படின்னா சைலண்ட்டாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டேஜ் ட்ராமாஸ்லாம் பார்க்கும்போது சில பிளேஸ் வந்து நல்லா பெரிய ஒரு அப்ளாஸ் இருக்கும், கையெல்லாம் தட்டி ரசிப்பாங்க. சில பேர் வந்து ரசிப்பாங்க, ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒவ்வொரு கேரக்டரையும் சொல்லி இது நல்லா இருக்குது, இது இந்த இடத்துல தவிர்த்துக்கலாமே அதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சில விஷயங்கள் வந்துட்டு டைரக்டர் சாருக்கு வந்து அதில் அந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து இது நீங்கள் தவிர்த்துருக்கலாமே தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற நீங்கள் சொன்னது எல்லாமே பார்த்தா நெக்லிஜிபிளாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் ஆகிறதுக்காக வியூவர்ஸ் உங்களுடைய சப்போர்ட் வந்து இது பெருசாக கிடச்சிருக்கு. அதுதான். அது மட்டும் இல்லை,
சில பேர்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி கமெண்ட் அடிக்கும்போது நிஜமாகவே அந்த அளவுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினச்சிருக்கேன். நான் இந்த நேரத்தில் வந்து இந்த டீம் சாணக்கியா சார் மட்டுமல்ல, சாணக்கியா சார் கூட அவருடைய கோ டைரக்டர் ரத்னசாமி, அதுக்கப்புறம் கணபதி சார், அதுக்கப்புறமா வந்து கேமராமேன் வந்து அந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு ராஜசேகர் சார். அண்ட் இந்த மியூசிக், டைட்டில் மியூசிக் பாருங்கள், உன்னி கிருஷ்ணன் சார் என்னம்மா பாடியிருக்காரு, குஹப்பிரசாத் வந்து பின்னிருக்காரு அந்த மியூசிக்கை போட்டு. அண்ட் ரெஹான் வந்து அவ்வளவு அழகாக வந்து ஒவ்வொரு சீனுக்கும் என்ன எஃபெக்ட்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளவு அழகாக. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, இதை சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஒரு கேரக்டர் இப்போ சோமசேகர கணபாடிகள் வந்து அவர் நல்லா பண்ணுறாருன்னு அவர் நல்லா பண்ணுறன்றது செகண்டரி தான். இதை சுற்றி இருக்கிறவங்க நல்லா பண்ணும்போது தான் இவரால் பண்ண முடிகிறது. ஸோ சோமசேகர கணபாடிகள் ஒரு விஷயத்தை ஒன்று நல்லா பண்ணுறாருன்னு சொன்னால் இதை தாண்டி வந்து சேஷு பண்ணுறாரு. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி வந்து ஒரு செஸ் கேம் மாதிரி தான். அந்த மூவ் தான் இது, அந்த மூவ், அந்த டைமிங், அதை வந்து அழகாக வந்து சாணக்கியா சார் அவர் தான் அந்த கோச், அவ்வளோ அழகாக அந்த ஹேண்டில் பண்ணிருக்கீங்க சார். இதை வந்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ், மனமார்ந்த நன்றிகள். இதை வந்து சீசன் 3 இப்போ ஸ்டார்ட் பண்ணுற போகிறோம். சீசன் 3யும் இது இந்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகணும். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த சீசன் 3யும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். காரணம் என்னென்னா, சாணக்கியா சார் முன்னாடியே நான் சொல்கிறேன், அவர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாருன்னா அவருடைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸ்டேஜ்லேயும் சரி, அவர் வந்து ஸ்க்ரீன்லேயும் சரி ரொம்ப மெனக்கடுறாரு. பட் சில விஷயங்கள் வந்து மெனக்கடும்போது, ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான ஒரு ஃபண்ட் இருந்தால்தான் நம்ம மூவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா சரி அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது சீசன் 1 சீசன் 2 முடிஞ்சாச்சு. இனிமேல் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னால் அந்த சீசன் 3 வந்து ரொம்ப டிலே ஆகிடும். அண்ட் சீசன் 3 வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருமா என்னென்ன நம்மளால் பண்ண முடியுமோ, நான் சொல்கிறது மானிட்டரி வைஸ், பிகாஸ் டெக்னிக்கலி ஹி ஹேஸ் தி டீம், டெக்னிக்கலி வந்து ரொம்ப பிரமாதமாக போய்கிட்டு இருக்கு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மானிட்டரி வைஸ் என்ன முடியுமோ அதை வந்து நம்ம வந்து இப்போது சாணக்கியா சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அவ்வளோ அழகாக கொண்டு போய் முடியும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நம்ம முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கும், இது ஒரு பதிவாக இருக்கும். எத்தனை காலங்கள் போனாலும் சரி, 100 ஆண்டுகள் போனாலும் சரி, 1000 ஆண்டுகள் போனாலும் சரி, ஒரு அக்ரஹாரம்னா எப்படி இருந்தது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு அழகாக துல்லியமாக சொல்லியிருக்காரு சாணக்கியா சார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நீங்கள் எல்லாரும் எல்லா நலனும் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ பூவிலங்கு மோகன் சார், அதாவது சோமசேகர கணபாடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, அது வந்து எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு மிகைப்படுத்திய ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. எவ்வளோ பேலன்ஸ்டாக எவ்வளோ விஷயங்கள், அதாவது டைம் கன்ஸ்டன்ட் தான், இன்னும் நிறைய பேசியிருக்கலாம். ஆனால் என்னென்னா அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். ஸோ ஐ எம் வெரி ஷுர் தட் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் நிறைய பேர் எங்கிட்ட ஆல்ரெடி எழுதிட்டா, சார் 1 மாதங்கிறது ரொம்ப பெரிய கேப் சார், சீக்கிரம் ஆரம்பிங்க சார் அப்படின்னு. அதுக்குண்டான இது பண்ணிட்டு இருக்கேன் நான். இன்ஃபேக்ட் இந்த மாதம் கடைசியில் தான் அரௌண்ட் 26th நான் வந்து மறுபடியும் கோனேரி ராஜபுரத்துக்கு ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஜூன் 4ஆம் தேதி சாட்டர்டே, ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து அடுத்த எபிசோட் கண்டினியூ ஆகும். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னன்னா, நான் பல தடவை சொன்னதே தான் சொல்கிறேன், அதுக்காக நான் நிறைய பண்ண முடியாது 2 காரணத்துக்காக. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் தட். என்ன கதையை வளர்த்துன்னு போக முடியாது, அதுக்குண்டான எவ்வளோ நம்மள்கிட்ட இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ டெஃபினட்டாக அது வந்து ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து இன் ஆல் ப்ராபபிலிட்டி அது கண்டினியூ ஆகும். செகண்ட் திங், நாளைக்கு அதாவது 17ஆம் தேதி மே மாதம் அனுஷம் அன்னைக்கு மகா பெரியவாளோட ஜெயந்தி டே ஆல்சோ. அன்னைக்கு வந்து மாயவரத்தில் நம்ம மகா பெரியவா சீரீஸ், அதாவது ஐ ஹவ் டைட்டில்ட் அஸ் ஆதி மகாசக்தி. ஏன்னா ஆதி மகாசக்தி அப்படிங்கிறது சில பேருக்கு ஒரு இது என்ன டைட்டில் இதுன்னா, ஆதி ரெப்ரசன்ஸ் ஆதி சங்கரர், ஏன்னா அங்கேருந்து தானே எல்லாம் வந்தது. மகா பெரியவா,
அண்ட் சக்தி காமாட்சி அம்மன். ஸோ இதை தான் கம்பைன் பண்ணி, ஏன்னா பொதுவாக பார்த்தேன்னா நடமாடும் தெய்வம், பெரியவா, மகா சுவாமி, பரமாச்சாரியா இப்படின்லாம் இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கலாம், அதே சமயம் ரெலவெண்ட்டாக இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன், ஆதி மகாசக்தி. அதோட பூஜை வந்து மாயவரத்தில் வந்து நம்பர் 45 பட்டமங்கலம் ஸ்ட்ரீட்டில் கார்த்தால 9 மணிக்கு நடக்க இருக்கு. जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிறவா யார் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சாலும் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். அதே சமயம் அந்த பூஜையை வந்து லைவாக ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு, யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். இன் ஆல் ப்ராபபிலிட்டி பகவத் கிருபையில் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கும். நான் வந்து ஜூன் மாதத்துலேருந்து மகாபெரிவா சீரீஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் அது கொஞ்சம் தள்ளி போகலாம், ஏன்னா இன்னும் அதோட ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஜூன்கிறது ஒருவேளை ஜூலை, பட் ஜூலையே தாண்டாது, அதுக்குள்ளே அது ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் ஃபைனலாக நான் வழக்கமாக சொல்கிறது தான், அதாவது என்னோடய யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃப்ளிக்ஸ், அதுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது வேர்ட் ஆஃப் மவுத் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சவா யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எனக்கு வந்து மகாபெரிவா சீரீஸுக்கும் சரி கர்மாவுக்கும் சரி இன்னும் கொஞ்சம் ஃபண்டிங் தேவைப்படுறது. அது யார் யாருக்கு முடியுமோ யதா சௌகரியம், கனபாடிகள் சொன்ன மாதிரி யதா சக்தி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவா பண்ணலாம். அண்டு இத்தனை நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் அடுத்த வாரம், அதாவது அடுத்த சாட்டர்டே 21ஆம் தேதி, சண்டே 22ஆம் தேதியும் இதே மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.